ஆயிரத்தில் ஒருவன், இந்த துபாய் குறுக்கு சந்து, இது எல்லாத்தையும் மீறி 1989 என்னுடைய முதல் படம் வெளியில் வந்தது புதிய பாதை. அப்போலேருந்து பார்த்திபன் மனிதநேய மன்றம்னு ஒரு ட்ரஸ்ட் ஒன்று ஆரம்பித்தேன். அதன் மூலமாக மக்களுக்கு நம்ம என்ன நல்லது செய்ய முடியும் அப்படின்ட்டு. எதுக்காகனா, என்னை படிக்க வச்சது எல்லாம் எங்கள் அப்பா அம்மா. ஆனால் 1989 ஏப்ரல் 13 நான் ரோட்டில் இருந்தேன், நடந்துக்கிட்டு இருந்தேன். ஏப்ரல் 15 நான் காரில் போயிட்டுருக்கேன். நடுவில் ஒரே ஒரு நாள் ஏப்ரல் 14, அது என்னுடைய படம் ரிலீஸ் ஆன அந்த நாள், புதிய பாதை ரிலீஸ் ஆன நாள். ஒரே நாளையில் இந்த சொசைட்டி என்ன மிகப்பெரிய பணக்காரனாகவும் நான் காரில் போகிற அளவுக்கு ஒரு பெரிய வசதியும் ஏற்படுத்தி கொடுத்தது எங்கள் அப்பா அம்மாவை மீறி இந்த சொசைட்டி. ஸோ இந்த சொசைட்டிக்கு நான் ஏதாவது நல்லது செய்யணும்னு நினச்சி தான் பார்த்திபன் மனிதநேய மன்றம்னு ஒரு மன்றம் ஆரம்பித்தேன். அதுதான் என்னுடைய சந்தோஷத்தோட உச்சம். இது வரைக்கும் நான் ஏதாவது நல்லது செஞ்சுருக்கேன் அப்படின்னா, சினிமாவில் யார் வேணாலும் நடிக்கலாம், அது பெரிய விஷயம் இல்லை. நல்ல மனிதனாக இருக்கிறதா இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அந்த நல்ல மனிதனாகிறதுக்கான ஒரு முயற்சி நான் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கேன். இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயம்.